தமிழகத்தில் மிகப்பெரிய திருவிழாவாக கருதப்படுவது சித்திரை திருவிழா. இத்திருவிழா பற்றிய சிறப்பு அம்சங்களை இச்செய்தி தொகுப்பின் வாயிலாக பார்க்கலாம். சைவம் மற்றும் வைணவம் என இரு பிரிவுகளுக்கு இடையே பெரும் வேறுபாடுகள் நிலவி வந்த சூழ்நிலையில் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் இரு சமயங்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் நோக்கில் தனித்தனியாக நடந்து வந்த மீனாட்சி அம்மன் திருவிழாவையும் அழகர் திருவிழாவையும் ஒன்றாக இணைத்து ஒரே விழாவாக்கினார். இத்திருவிழா மீனாட்சி அம்மனின் பட்டாபிஷேகத்துடன் தொடர்ந்து அழகர் வைகை ஆற்றில் இறங்குதலுடன் முடிவு பெறுகிறது. மேலும் பண்டைய காலங்களில் தேனூரில் வைகை ஆற்றில் இறங்கி வந்த அழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்கும்படி திருமலை நாயக்கரால் இந்த விழா மாற்றி அமைக்கப்பட்டது. இன்றும் தேனூர் மக்களுக்கு முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வைகை ஆற்றில் உள்ள தேனூர் எனும் மண்டபத்தை கட்டி வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர். மீனாட்சிக்கு தாரவாக்கக்கூடியவர் யாருன்னா மீனாட்சியினுடைய சகோதரராகிய திருமால். அவர் எங்கேருந்து வர்றாரு? அழகர் கோயிலிருந்து வர்றாரு. அப்போ அழகர் கோயில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் யாருன்னா சிவனுக்கு மைத்துனன் என்ற ஒரு சைவ வைணவத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பெரும் விழாவாக இது இருக்கிறதுனால மதுரையுடைய மக்கள் மனதிலையும் இந்த சைவம் வைணவங்கிற மாதிரியான ஒரு பிரிவினை சிந்தனைகள் இல்லாமல் மன்னர் காலத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த விழா இன்னமும் மக்களிடையே ஒற்றுமையை வலியுறுத்தும் விழாவாக கருதப்படுகிறது. மிகவும் சந்தோஷத்துடன் தங்கள் குடும்பத்தில் நடக்கும் ஒரு விழாவாக அனைவரும் கருதி இதை கொண்டாடி வருகின்றனர். மதுரை ஒரு விழா நகரம். வருஷத்தில் 365 நாட்களில் 290 நாள் இந்த மீனாட்சி அம்மனுக்கு திருவிழா நடக்குது. எந்த கோயிலையும் இவ்வளவு திருவிழாக்கள் நடந்ததாக சரித்திரமே கிடையாது. சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழா மதங்களை கடந்து ஒரு பொது கொண்டாட்டத்திற்கான குறியீடாகவே விளங்குகிறது. ஜான்சி மாலா ஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை.